அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலரில் உள்ள கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஜூலை 30, 2026. ஆன்சர் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இடமிருந்து வலம். முதல் கேள்வி, இது பழுத்தால் மாம்பழம். ஈஸியான கேள்வி. மாங்காய் பழுத்தால் மாம்பழம். மாங்காயை பழுக்க வச்சா மாம்பழம்னு சொல்கிறோம். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன மாலை ஆன்சருக்கு. சாம்பிள் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ மாதிரி அப்படின்னு தமிழில் சொல்லலாம். ஓகே, 2 மேலேருந்து கீழே என்ன மதுரையில் மீனாட்சி அம்மன், காஞ்சியில் காமாட்சி அம்மன். ஓகே, 7 இடமிருந்து வலம். ரீல ஆரம்பிச்சு இட்டில் முடியுதுங்க. மணிக்கட்டை வந்து என்னென்னு சொல்லுவோம், ரிஸ்ட். மணிக்கட்டு வாட்ச் அப்படிங்கிறத ரிஸ்ட் வாட்ச் மணிக்கட்டில் தான் போடுவோங்க. ஓகே, 6 இடமிருந்து வலம் என்ன டேஷ் நமக்கு என்பது குடும்ப கட்டுப்பாட்டு வாசகம். நாம் இருவர், நமக்கு இருவர். அந்த காலத்துல எல்லாம் 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்கன்னு இருந்தக்கூடிய காலத்தில் நம்ம 2 பேருக்கும் நமக்கு 2 பிள்ளைங்க போதும்னு சொல்லி கவர்மெண்ட் சொன்னது. ஓகே, 3 மேலேருந்து கீழே என்ன ஒரு தென்னிந்திய உணவு வகை. ராஜஸ்தானில் உள்ள ஒரு பாலைவனத்தின் பெயரும் கூட. ராஜஸ்தானில் இம்முலியா, ஜெய்சல்மர், பர்மர், பிகாமர், ஜோத்பூர் எதுவுமே வரல. ஸோ 4 மேலேருந்து கீழே என்ன வெள்ளை. இதுக்கு ஆப்போசிட், வெள்ளைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லுவாங்க, கருப்பு, பிளாக். ஓகே, 5 மேலேருந்து கீழே என்ன முற்பிறவி. இந்த பிறவிக்கு முந்தின பிறவி என்னன்னு சொல்லுவோம்னா பூர்வ ஜென்மம். பதில் என்ன, பூர்வ ஜென்மம் அப்படின்னா இதுக்கு முந்தின ஜென்மத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். 12 இடமிருந்து வலம் என்ன முந்தின பிறவியில். ஓகே, 4 தொடக்கத்தில் மைதா மாவு ரொட்டி. இந்த இடத்துல மைதா மாவு ரொட்டி அப்படின்னா நார்த் இந்தியன் ஃபுட்டு. நான் பன்னீர் பட்டர் மசாலா வச்சு சாப்பிடுவாங்கல்ல, அதை சொல்கிறாங்க நான். ஓகே, 15 இடமிருந்து வலம் என்ன இம்மில் முடியுதுங்க. யானை இம்மில் முடியுதுன்னா அவசரப்பட்டுறக்கூடாது. 11 மேலேருந்து கீழே என்ன பிழை. சாரிங்க, 15 தான் சொல்லணும், தப்பாக சொல்லிட்டேன். 15 இறங்கு முகம். இது என்பதற்கு நேர் எது. இறங்கு முகம் அப்படின்னா கீழே வாங்கி வரக்கூடிய, அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னென்னா ஏறு முகம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 11 மேலேருந்து கீழே என்ன பிழை அப்படின்னா தப்பு இல்லைன்னா தவறுன்னு சொல்லலாம். ஓகே, 15 மேலேருந்து கீழே என்ன அதிகரிக்குமாங்க, இல்லைன்னா இதுக்கு இன்னொரு வேர்டு சொல்கிறாங்க, நீர் இறைக்கும் கருவி. அதிகரிப்பு அப்படின்னா ஏச்சம் அப்படின்னு சொல்லலாம். நீர் இறைக்கக்கூடிய கருவியையும் ஏச்சம்னு சொல்லுவோம். அந்த கமலை இறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்களா, கமலை ஏச்சம், அந்த கமலை கட்டியஸ்டே இறைக்கிறது. ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன டேஷ் காளை. படத்தில் ரஜினி காளையனாக நடித்திருப்பார். மேட்டுக்காளை. பதில் என்ன மேட்டுக்காளை. ஓகே, 16 இடமிருந்து வலம் என்ன 19 ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், டேஷ் பாடி கறக்கணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். பாடுற மாட்டை பாடி கறக்கணும். இது எதுக்கு சொன்னாங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துக்கணும், எந்த வேலை எந்த இடத்துல செய்யணுமோ அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கேற்ற பழமொழி. 18 மேலேருந்து கீழே என்ன பல்பொடிகளில் பிரபலமானது டேஷ் பல்பொடி. விளம்பரம் கூட வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க் தினமலர்ல. கோபால் பல்பொடி. இது கரெக்டானு செக் பண்ணி பார்த்துவோம். 17 இடமிருந்து வலம் என்ன சிலப்பதிகாரத்தை எழுதியவர்
யார்? இளங்கோவடிகளார். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் இளங்கோவடிகளார். இவங்க வந்து சேர மன்னன் செங்குட்டுவனுடைய தம்பி. ஓகேங்களா? அரச வாழ்க்கையை விட்டுட்டு வந்து இங்கே சிலப்பதிகாரம் எழுதியிருக்காங்க. 50 காப்பியங்களில் சிலப்பதிகாரம் ஒன்று. 17 மேலேருந்து கீழே. தனிமையிலே டேஷ் காண முடியுமா? தனிமையிலே இனிமை காண முடியுமா பாட்டே இருக்குதுங்க. என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1952 கவிஞர் சந்தான லிரிக்ஸில் ஆடிப்பதுக்குங்க படத்தில். ஓகே. 20 இடமிருந்து வளம் என்ன? தூரத்தை குறிக்கும் வகையில் சாலை ஓரம் நடப்பட்டது. தூரத்தை குறிக்கும் வகையில் சாலை ஓரம் நடப்பட்டது என்னென்னா மைல்கல். அந்த காலத்துல எல்லாம் கிலோமீட்டர்னு சொல்ல மாட்டோம், மைல், எத்தனை மைல் தான் சொல்லுவோம். ஸோ அதை கணக்கு பண்ணி மைல்கல் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. 14 மேலேருந்து கீழே இங்கில் முடியுதுங்க. ஜல் ஜல் என்பது சலங்கை ஒளி. கை வந்துடுச்சுங்க. ஸோ ச ல இங்கு தான் சொல்லணும். ஓகே. 13 இடமிருந்து வளம் என்ன? யானை. யானையை வந்து என்னன்னு சொல்லலாம்? கஜம், கை, வேலம், களிறு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 3 எடுத்து ச வந்துட்டு 10 மேலேருந்து கீழே என்ன? அலட்டல். அலட்டிக்கிறது, ரொம்ப பந்தா பண்ணிக்கிறது. பின்குறிப்பு சுருக்கம். பின்குறிப்பு பி கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறாங்க, ரொம்ப தான் அலட்டிக்கிறாங்கப்பா, ஓவராக பந்தா பண்ணிக்கிறாங்க, ரொம்ப அலட்டல் தாங்க முடியலை. சரிங்க. 9 மேலேருந்து கீழே. ஆகாயம் மற்றும் கடலின் வண்ணம். ஆகாயமும் ப்ளூ கலரில் தான் இருக்குது, கடலின் வண்ணமும் ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ நீலம், கடலின் வண்ணம் நீலம். ஸோ 13 இடமிருந்து வளம் என்னன்னு பாருங்கள். யானைக்கு என்னன்னு சொல்லலாம்னா குஞ்சரம் அப்படின்னு சொல்லலாம். குஞ்சரம் அப்படின்னா யானையை குறிக்கக்கூடிய சொல். அந்த காலத்து நம்ம சிலையிலெல்லாம், கோயிலில் உள்ள சிலைகளெல்லாம் பார்க்கையில் 9 பெண்கள் சேர்ந்து யானையாட்டம் காட்சி கொடுக்க வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா நவநாதை குஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் பெருமையாக பலசாலியாக இருக்கவங்களை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கவி குஞ்சரம் அப்படின்னு சொல்லுவாங்க. யானை போல் திடமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, பெருசாக இருக்காங்க. 9 இடமிருந்து வளம் என்ன? வாட்டர், தமிழில் தண்ணீர், ஆனால் இங்கே நீதான் இருக்குது. ஸோ நீர். 3 மேலேருந்து கீழே என்ன? நானும் ரொம்ப நாள் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி தான் லேட்டாக தான் ஆன்சர் போடுறேன். ஒரு தென்னிந்திய உணவு வகை, மன்னிக்கவும் குழம்பு வகை. ராஜஸ்தானில் உள்ள ஒரு பாலைவனத்தின் பெயரும் கூட. ராஜஸ்தானில் சாம்பார் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. சாம்பார், SAMBHAR, சாம்பார் அப்படின்னா சாம்பார் டிசர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ராஜஸ்தானில் உள்ள தார் பாலைவனத்துடைய கிழக்கு பகுதி, கிழக்கு விளிம்பு பகுதியை சொல்லக்கூடியது. இங்கே வந்து ஒரு இந்தியாவுக்குள்ளே பாலைவனத்துக்குள்ளே ஒரு உப்பு நீர் ஏரி இருக்குது. அந்த ஏரி வந்து அப்பப்போ வெயில் டைமில் காலையில் அது வந்து உப்பு படிவமாக மாறும். அந்த ராஜஸ்தானுக்கு உள்ள உப்பு தேவையை ஃபுல்லாக இங்கே வந்து தேவையெல்லாம் தீர்த்துக்குது. இந்த உப்பு தேவைகளெல்லாம் இது சரி பண்ணிக்குது. இதுக்கு பேர் சாம்பார் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம், சாம்பார் ஏரின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்க. ஆன்மீகம் இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, நல்லதே செய். ஷிரடி சாய்பாபா சொன்னது. யார் சொன்னாலும் நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பெரிய நிலவுகளுக்கு காரணம் சனியை சுற்றி 274 நிலா இருக்கான். வியாழனுக்கு 101 நிலா இருக்கான். சனிக்கு டைட்டன்னு ஒரு பெரிய நிலா இருக்கான். ஓகேங்களா? வியாழனுக்கு பயங்கரமான மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கான். ஓகே. இன்னைக்கு சர்வதேச நண்பர்கள் தினம். ஜாதி, மதம், மொழி, பாகுபாடெல்லாம் கடந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் செலிப்ரேட் பண்ணேன். நன்றிங்க.